சொல்லுங்க செந்தில். அதாவது நாட்டுப்புறவியல்ங்கிற துறையை உருவாக்குனதே ஒரு மார்க்சியர்கள் தான். அதுக்கான இதுக்கான தரவுகளை உருவாக்குனது, அதுக்கான ஒரு பல்கலைக்கழக ரீதியான ஒரு வேலைகளை உள்ள பார்த்து அதை ஒரு துறையா உருவாக்குனதே ஒரு மார்க்சியர்கள் தாங்கிறது ஒரு ஒரு பேரடியா உள்ளது சொல்லலாம். சோ அப்போ நீங்க வந்து இத மார்க்சியத்தின் மீதான ஒரு அத விமர்சிச்சோ அத கிண்டல் அடிச்சோ இல்லைன்னு சொல்றீங்களா இந்த நாவல்? இல்ல இல்ல அது என்னன்னா, அதாவது அவரு எந்த விதமான தத்துவார்த்த எதையுமே கொண்டு வரல. ஆனா இவங்களோட வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றதுங்கிற தன்மையில ஒரு எதிர்த்தன்மை இருக்குதான் செய்யுது. இல்ல விமர்சனம்னா தத்துவார்த்தமா விமர்சிக்கணும் தான் அவசியம் இல்ல. அந்த மார்க்சியத்தை விமர்சிக்கலைனாலும் அந்த மார்க்சியத்தை பின்பற்றுறவங்களை வந்து இது விமர்சிக்க. ஆமா, அது விமர்சிதான் செய்யுது. இயக்க நடைமுறைகளை அவங்களோட அரசியல ரொம்ப கேலி பகடி பண்ணுது. அது எல்லாமே நியாயமான இதுதான் இல்லையா? நியாயமானதுன்னு நம்ம எந்த அளவு சொல்ல முடியும்னு தெரியல. ஏன்னா ஒரு எளிய மக்கள் கூட இருக்குன்னாங்க. ஒருத்தன் ஒரு முழு நேர ஊழியரை சுட்டு கொள்றாங்க என்கவுண்டர்ல. ஒரு அரசாங்கம் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை என்கவுண்டர் பண்ணாது. அப்புறம் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கான், அந்த வேலை இதுல வரவே இல்லை. ஏதோ ஒரு வேலை கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண அளவுக்கு ஒரு வேலை ஒரு சாட்டை நம்ம இதுல நடந்த குண்டு இது என்கவுண்டரு தூத்துக்குடியில அது மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை ரொம்ப இவனை வச்சிருந்தா நம்மளுக்கு இவனோட இருப்பே நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா தான் ஒரு கவர்மெண்ட் என்கவுண்டர்ங்கிற ஒரு பிரச்சனை போகும். அவன் நிறைய பேருக்கு ஃபைட் சொல்லணும். என்கவுண்டர்னு வந்துட்டாலே ஒரு சாதாரண மனிதனை நீங்க கொள்ளாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கொண்டுட்டீங்கன்னா அது ஃபைட் சொல்லி தான் ஆகணும். அதான் அப்புறம் அதை ஒரு கவர்மெண்ட் செய்யுதுன்னா இதோ ஒரு வேலை பார்த்துருக்கான், அந்த வேலைங்கிறதே ஒரு கூர்மையான வேலையா தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு பெரிய அமைப்பு உனக்கு கண்டு பயந்துருக்குன்னா அதை பத்தி கதையில எந்த விதமான இதுவுமே இல்லை. இவரோட தேர்வுன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல அந்த தாமஸோட என்கவுண்டருக்கு அப்புறம் தான் முகுந்தன் கிட்ட வந்து ஒரு பெரிய மனமாற்றமே ஏற்பட்டு இந்த இதே வேண்டாம், இத சார்ந்து இருக்கக்கூடிய அந்த காதலும் வேண்டாம் சொல்லி அவன் விலகி போறான். அப்போ கிட்டத்தட்ட இயக்கத்தை விட்டு முழுசா வெளியேற தருணம் வந்து அந்த என்கவுண்டர். அது ஒருவேளை அது அதுலயே என்ன சித்தரிப்புன்னா, கட்சி ஏற்கனவே அவரோட மனரீதியா கொண்டுட்டு அப்புறம் உடலை மட்டும் அரசாங்கம் கொண்டுட்டுங்கிற மாதிரி தான் அதுல சித்தரிப்பு வருது. கட்சி அவரை முழுக்குமே அழுத்தொழிச்சிட்டு அவரு சாகிறதுக்கு தான் ரெடியா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு தான் அதுல இருக்கு. ஈஸ்வரன் வணக்கம். ஈஸ்வரன் வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஈஸ்வரன், லேட்டா வந்திருக்கீங்க. ஆமா, அது மன்னிச்சிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வழக்கமா எப்போதும் புத்தகம் வேணும் முழுசா படிச்சிருவேன். இந்த வட்டம் ஒரு 40 பக்கம் மிச்சம் கிடக்கு. வேலை பொழுது கொஞ்சம் ஜாஸ்தி, பையன் விளையாட்டு விஷயமா கொஞ்சம் அலைவேன். இப்ப கூட மேட்ச் கூப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு, நேரம் வந்துதான் அப்படியே உட்காந்துட்டேன். 40 பக்கம் தானே மிச்சம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். படிச்சதை எப்பவுமே தொகுத்துட்டு தான் பேச வருவேன். அதுக்கு கூட டைம் இல்ல, நேரம் வந்து உட்காந்து. இருந்தாலும் நான் என்னவா புரிஞ்சு கொள்றேன் அப்படிங்கிறத மட்டும் என்னால சொல்லிடுறேன். இது ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதல் கதைன்னு வச்சுக்கோங்க பேச்சு. அதன் வழியாக ஒரு நிலம் சார்ந்து, ஒரு மதுரை சார்ந்து அதுல இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவோ ஒரு தத்துவங்கள் சார்ந்தோ இல்லாட்டி வேற ஏதோ சார்ந்தோ வாழ்க்கையை குறுக்கு வெட்டா ஒரு குறைஞ்சது ஒரு 50 வருஷமோ இல்லாட்டி 70 வருஷமோ இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கை, அதோட மாற்றம், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய லட்சியவாதம், இதெல்லாம் பேசணும் அவங்களை பத்தியும். அந்த வகையில இவங்க எம்எல் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொதுவான நிலப்பகுதியில இருந்த எம்எல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தத்துவத்தை நம்பின நிறைய ஆளுமைகளுடைய வாழ்க்கைய பதிவு பண்ணிருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டா கூட, இது அவங்க செந்தில்வேல் ஐயா சொன்ன மாதிரி அந்த எம்எல் செந்தில்வேல் சொன்ன மாதிரி அதுல உள்ள அந்த தத்துவத்தை நம்பின ஆட்களை பத்தின பகடிகள் நிறைய இருக்கு. தோழர் செந்தில்வேல் ஆனா இது அதாவது என்னன்னா, அவரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாரு. நீங்க அதுல உள்ள ஆளுமைகளை பூரா பகடியா சொன்ன மாதிரியே தான் அவங்க வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம இருக்கு, அவங்க பொதுமக்களோட தொடர்புல இல்ல,
அவங்களுக்கு நடைமுறை யதார்த்தம் புரியல அப்படிங்கிற விஷயம்லாம் வச்சுக்கிட்டா கூட இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு ரோல் ஒரு ஒரு அவங்க ப்ளே பண்ண ஒரு ரோல் இருக்குல்ல, அதை பத்தி எதுவுமே இங்க வரவே இல்லை. நீங்க பொதுவாவே ஒரு எதிர்மறையா ஒரு இந்த சத்தத்தை சொல்றவங்க இல்ல இவங்க எல்லாம் தேவையில்லாத ஆளுன்னு நினைச்சுக்கிறவங்க இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ரோலை கண்டுக்காம போறதுக்கும் ஆமா நம்மனது உண்மைதான் இவங்க எல்லாம் ஒண்ணுமே சமுதாயத்துக்கு பண்ணல அப்படிங்கறது புரிஞ்சுக்கொள்ற மாதிரி மாறிடுது. நீங்க ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு உபகதைகள் சொல்லி இந்த முகுந்தனுக்கும் ஜென்னிக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு எத்தனையோ ஆளுமைகளை நீங்க இந்த நாவலை நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஆளுமைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லட்சியவாதம் தோத்து போய் இல்ல அவங்க நம்பினது வந்து ஒண்ணுமே இல்லாம ஆகி இல்ல அவங்க அந்த டிராவல்ல இந்த டிராவல் பண்றதுக்கு ஒண்ணு இருக்குல்ல, அந்த புரட்சி அதாவது புரட்சியை நோக்கி டிராவல் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப எள்ளி நகையாடப்பட்டு எதற்காக யாருக்காக செய்யறோமோ அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம. ஆனா பொதுவாவே என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இது சார்மஜூன் தான் நடந்த இடத்துலயே இருந்தா கூட பொதுமக்களுக்கு வந்து வர்க்கம்னா என்ன, நம்ம எப்படி சுரண்டப்படுதோம், இல்ல நம்மளை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, இது எப்படி விடுதலை பண்ணி எந்த அரசியல் அறிவும் கிடையாது. அதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள திரட்டி ஜெயிக்கிறாங்க. அதனால வந்து இப்ப நீங்க ஒரு பாலா சொல்லும்போது ஒரு கலைக்குள் நடத்தும் போது அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லைன்னா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த புரிதலற்ற அரசியலற்ற கூட்டத்துக்காக தான் இவங்க வேலை செய்ய போறாங்க குறிப்பிட்ட 4 பேர். ஏன்னா ஒரு ஒரு நீங்க ஒரு ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு யாருக்காக ரொம்ப ஈஸியா நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒரு புரிஞ்சு கொள்ளதான் உள்ள இந்த வாக்குப்பதிவு எல்லாம் வரும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து வாக்குப்பதிவுகள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா பார்த்தா அந்த பீடி தொழிலாளருக்கு சம்பள உயர்வு கேட்டு போராட்டம் நடக்கும் பாத்துக்கேன், நான் பார்த்திருக்கேன் நிறைய. ஏகப்பட்ட பேர் போவாங்க. ஆனா அவ்வளவு பேருக்கும் வேற எந்த கட்சியும் எனக்கு தெரிஞ்சு சம்பள உயர்வுக்காகவோ இல்லாட்டி வேற ஏதோ விஷயத்துக்காகவோ அவங்களுக்கு போராட்டம் நடத்தி நான் பார்த்ததே இல்லை. இங்க இருக்க திராவிட கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கழக கட்சியில இருக்கட்டும் வேற எந்த கட்சிகளாம இருக்கட்டும், ஆனா பண்ணதே இல்லை. அது பெனிஃபிட்டை வாங்கி கொடுத்தது இங்க ஒரு 4-5 பேர் தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய முழு நேர ஊழியர். நான் என்ன சொல்றேன், அவங்க போராடுறாங்கல்ல, இந்த மக்கள் திருப்பி அவங்களுக்கு ஓட்டு கூட போட்டது இல்லை. ஆமா, அவங்க பாடல தோத்து போயிருக்காங்க. பகடி ஆக வேண்டிய ஆட்கள் யாருன்னா இவங்க இல்ல, அது பலம் அடைஞ்சவங்கல்ல அவங்கதான். நீங்க நம்ம குற்றம் சாட்ட வேண்டியதோ கேள்வி கேட்க வேண்டியதோ அவங்கதான். நான் இது நிறைய உதாரணம் இருக்கு. இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இந்த திராவிட கழக கட்சிக்காரங்க வந்து வேலைக்கு போற டிரைவர்கள் கண்டக்டர்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவன் பார்த்து என்னங்களா கம்யூனிஸ்ட் கட்சி சங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் சந்தா கொடுத்துருவான். நான் கேட்பேன், நீ என்னடா கட்சி இங்க இருக்க அங்க இருக்கமே, எங்க கட்சி ஒண்ணும் செய்யாது, போராட்டம்னா அவங்கதான் பண்ணுவாங்க, அவங்கதான் ஸ்டஃபனா நிப்பாங்க. இப்போ நீங்க அப்படி இதை நம்ம எடுத்துக்கோங்க. நீங்க நம்ம வெறுமனையா புரட்சி அது தோத்து போச்சு இல்ல அவங்களுக்கு நடைமுறை யதார்த்தம் தெரியல அப்படிங்கிறத தாண்டி இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எவ்வளவு விஷயத்த அவங்களால செய்ய முடியுது அப்படின்னா, நீங்க மறுபடியும் சொல்றேன், கூடங்குளம் தோத்து போயிருக்கலாம். அது கூடங்குளத்துல அணுகுலை வச்சாச்சு, இன்னும் அடுத்த 2 உலை வைக்க போறாங்க, அதுல கழிவுல கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற பக்கம். கூடங்குளத்துக்கே வந்து இன்னொரு குழு வந்து அதை ஆதரிக்கவும் செஞ்சாங்க. அது ஒரு கேள்வி இருக்கு. என்ன சொல்றேன், நீங்க அப்படி ஒரு கூட்டம் ஆதரிச்சா கூட இன்னொரு கூட்டம் போராடுது பாத்தீங்களா, நீங்க அது சாதாரணமா சொல்ல முடியாது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த பையன் வந்து கடைசியில நாங்க இந்த இன்றைய வைத்து பார்க்க கூட உங்களை நம்பிதான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிருவான். அது அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகாது அந்த கூட்டத்துக்கு. அப்பதான் அவங்க வந்து என்னையா சாப்பிட்டு அங்கிட்ட இல்ல நாங்க சொன்ன மாதிரி இது புரியுத மாதிரி சொல்ல மாட்டேன்னா அந்த மக்கள் அப்படித்தான் இருப்பான். நீங்க வேலை இது இந்த இடத்துலதான் எங்களுக்கு அவங்க பெரிய அவன் அப்படித்தான் இருப்பாங்கிறது நமக்கு தெரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இவன் ஏன் புரியாம இருக்காங்கிறதுதான் நம்ம கேள்வி. யாரு அந்த இயக்கத்தை சேர்ந்தவன் ஏன் இத மக்களை புரிஞ்சுக்கலங்கிறது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க பாலா. என்ன விஷயம்னா, இப்போ லும்பன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு நாங்க வந்து சேவை செய்யறோம் இல்ல உங்களுக்காக போராடுறோங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு சின்ன முகமூடியோட அலைவான். அவன் கரெக்டா அவனுக்கு தேவைய யாருக்காக போராடணும் அவன்கிட்ட சொல்லிடுவான். உனக்காக தான்டா போராடினேன், எனக்கு சாப்பாடு வேணும், இருக்க இடம் வேணும், போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் காசு வேணுங்கிற வரைக்கும் எப்படி கடத்த முடியுது ரொம்ப தெளிவா இருப்பான். இந்த உண்மையிலே ஒரு லைஃப வந்து எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு சவாலுக்கு வைக்கிற மாதிரி தான். இதுல என்ன நடக்கும்னே சொல்லவே முடியாது. இதுல வர்ற உபகதைகள் அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்க. சொந்த வாழ்க்கையில அப்பா பெற்றோர்களோடு இருக்க முடியல, நண்பர்களோடு இருக்க முடியல, காதல் கிடையாது,
இயற்கையா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது தப்பா கூட இருக்கலாம். ஆனா தெரிஞ்சே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு இதெல்லாம் செஞ்சுட்டு சோறுன்னு கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க இது புரியாத மொழியில பேசுறது இல்ல. நேரா சோறுன்னு கேட்க முடியாது. அது உண்மை. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இத அதுக்காக நான் வந்து இது முழுக்க வந்து இது இவங்கள கொண்டாடணும் அப்படிங்கலாம் சொல்ல வரல. ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. நீங்க ஒரு திராவிட மூவ்மெண்ட் இருக்கு. இல்ல அதுக்கு முன்னக்கூட்டி சுதந்திர காலத்துல வந்து காங்கிரஸ் தாட்ஸ் இல்ல இல்ல, காந்தியன் ஈஸ்வரன் நீங்க சொல்றது இந்த கேட்க முடியாம ஏற்படுற கூச்சம்ங்கிறது வேற விஷயம். இந்த நாவல்ல அதை அப்படி பிரசன்ட் பண்ணல அவங்க. இத்தனை நாளா நம்ம இப்படித்தான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அத்தியாயம் முடியும். அது 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 ஒரு விரக்தியில வரும் சார் தோழர். வரும். எல்லாத்துக்குமே வரும். நம்ம அவனும் சரியா அவனும் சொல்லுவான் போறோமாங்கிறது அவனும் இல்ல சொல்லுவான் இல்ல. நாங்க தான் கேட்டோம்லம்மா அப்படிம்பான். அது ரைட்டு தான். அப்படித்தான் சொல்ல முடியும் அத. வேற எப்படி சொல்ல வருது? அதுதான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனால டிபெண்ட் எப்படினாலும் பண்ண முடியாது. அது உண்மைதான். அந்த டிமாண்ட் பண்ணாம ஒரு விரக்திக்கு போய் சாப்பாடு போய் இப்படி ஒரு பதில் வரும்போது, ஏன் இது நேரா சொன்னானேயான்னு சொல்லும்போது, இப்படிதான் எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கோமாங்கிற ஒரு கேள்வி வரதான் செய்யும். அதை நான் சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு அடித்தட்டு மக்களுக்காக போராடும்போது, நமக்குள்ள ஒரு அரசியல் புரிதலும், ஒரு அ அதுக்கு மேல ஒரு தெளிவும் அவங்களுக்கு இருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. அப்படி அவங்கள அதுக்கு தயார்படுத்திட்டு அந்த போராட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா, அது நடக்கக்கூடிய காரியமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அ கதைகள அவரு கரெக்ட்டா சொன்னாரு செந்தில்வேல். ஒருத்தன நீங்க ஒரு கவர்மெண்ட்க்கு டிஸ்டர்பா இருக்கான்னு சொல்லி ஒருத்தன காலி பண்றாங்கல்ல, அப்பவே அவன் முக்கியமான ஆள் ஆயிடுறான். நீங்க ஒரு என்கவுண்டர் ஏன் பண்ணணும்? இப்போ என்கவுண்டர் 2 வகையில இருக்கு. ஒண்ணு குண்டாஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வேற லெவல். பொலிட்டிசைஸா ஒரு பொலிட்டிஷியன வந்து ஒரு குண்டாஸ் பண்ணணும், ஒரு என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, அவன் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிஸ்டத்துக்கு த்ரெட்டனா இருக்காங்கிறது தான் முக்கியம். அப்படிப்பட்டவன ஒண்ணுமே தெரியாதவன், இல்ல ஒண்ணுமே ஆகாதவன், அவனுக்கு ஒண்ணும் புரியாது அப்படின்னு போற பொத்தாம் பொதுவா சொல்லதுக்கு முடியாது. ஏன்னா இந்த நாவல்ல அவர் சொன்ன மாதிரி இவங்களுடைய வீழ்ச்சி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. பங்களிப்பு பெருசா சொல்லப்படுது. அது சொல்லணும்னு நான் சொல்ல வரல. எழுத்தாளர் சொல்லணும்னு சொல்ல வரல. ஆனா இது ஒரு தவறுதலான ஒரு புரிதலுக்கு கொண்டு போயிருமோங்கிற இப்போ நான் ஒரு புதுசா இந்த நாவல் என்னன்னா, யார் வேணாலும் எடுத்து படிச்சிடலாம். ஒரு பாக்கெட் நாவல் படிக்கிற பையன் வந்து எடுத்து படிச்சா கூட புரிஞ்சிரும். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள்ட்ட குடுத்தோம்னா, அவன் இங்க இந்த இந்த மாதிரி மார்க்சிய சிந்தனையில இருந்து பிரிஞ்சு அது எத்தனையா வேணா பிரியட்டும். அது எம்எல்ஏ 10 குழுவா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும். இது வந்து காலத்துக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு மனமுடிவுக்கு வர்றதுக்கு உண்டான ஒரு விஷயம் இது இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளுமைகளா தான் நீங்க படிக்கீங்க. இவங்க சாதிச்ச விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க குறைஞ்சபட்ச கூலி உயர்ந்ததுல இருந்து வேலை நேரத்துல இது பண்றதுல இருந்து இன்னைக்கு ஐயோ, சங்கங்களே இல்லாம போயிடுச்சு. எல்லா பிரைவேடைசேஷன் ஆயிட்டு சங்கம் கட்ட முடியாது, சங்கத்துல இருந்தா போக முடியாது. அந்த மாதிரி சூழலுக்குலாம் வரும்போது அப்போ இது இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. அவங்க எந்த பிரதி அவங்க அவங்க லைஃப் எல்லாம் தொலைச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து வெறும் பகடியா மட்டும் இந்த நாகல்ல போயிட்டோங்கிற ஒரு அதை தாண்டி அவர் உள்ளுரையாவே வந்து அவங்க செஞ்ச தியாகமும் வந்து அதுல வச்சுட்டுதான் செஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு ஆளு பக்கத்து வேலையை விட்டுட்டு வந்து அவர் ஒரு ஊட்டியில இங்க போய் தற்கொலை பண்ணிப்பார்ல. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் தேடி வரான்னாலே அவனை ஏதோ பிரயோஜனமா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவன் தேடி போறான், குடும்பத்தை விட்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு சொந்த விஷயத்துல இருந்து வெளியே போன பொண்ணு வந்து குடும்பத்தை விட்டு முழு நேர ஊழியம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வீட்டையும் வந்து கட்சிக்கு கொடுத்துட்டு அதுல இருக்கிற பொருளை வித்து கிடைக்கிற காசையும் கட்சி கொடுத்துட்டு ஒருவேளை உணவுக்காக வெளியே சொல்லவும் முடியாம வேலை செய்யற ஒரு விஷயம் இருக்கு. அத அத அது முட்டாள்தனமா இருந்தாலும் வந்து நம்ம அதை கொண்டாட வேண்டிய இடத்துலதான் இருக்கோம். நான் இல்ல ஒரு இப்படி கதை, ஒரு கிளை கதையில அந்த அத்தியாயத்துல வந்து அந்த கிராமத்துல வந்து ஒரு பொண்ணோட ஒரு அஃபேர் வச்சிருப்பான். அவங்க ஒரே ஆமா, ஆமா. ஜாதியா இருப்பாங்க. ஆஹ் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ஊருக்கு தகவல் தெரிஞ்சு, ஒண்ணு நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா கரும்புலி செம்புலி குத்தி ஊரை விட்டு விலக்கி வச்சிருவோம்னு வரும். இவன் கடைசி வரைக்கும் அவளை கல்யாணம் பண்ணலான்னு ஒரு இரு மனசா இருந்து தூங்கிடுவான் 2 தடவையும். தூங்கி அத விட்டுருவா, அவ நாண்டுட்டு நின்றுவா. அப்போ கேக்குது. அப்போ அந்த அந்த ஐடியாலஜி அந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சா, இல்ல ஒரு பயந்தாங்கொள்ளித்தனமா, அல்லது ஒரு சுயமா ஒரு வாழ்க்கைய அந்த பொண்ணோட ஏற்படுத்திக்கிற
ஒரு நல்ல இதை விட அதுதான் சரியான ஒரு லௌகீகமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவா இருக்கும். அதையும் தாண்டி அது ஈர்க்கிறதுக்கான காரணங்கள் எங்கேயுமே விளக்கப்படல. அல்லது இது வெறுமனே பயம்தானா அப்படிங்கிறதும் அது சரியா வரல அந்த இடத்துல. இல்ல நான் அதைத்தான் சொல்ல வரேன். இங்க என்னன்னா, வீழ்ச்சி அடைந்த கதாபாத்திரங்கள மட்டும் நீங்க பதிவு பண்ணிட்டு போகும்போது, இந்த மாதிரி சிக்கல் தான் வரும். ஏன்னா இதுக்கு நேர் எதிர்மாறா, அ கட்சியே வேண்டான்னு ஏத்துட்டு போன ஆட்கள் கூட இருந்திருப்பாங்க. ஏன்னா ம். ஒரு ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒருத்தனை அடிச்சுட்டே இருக்கவனுக்காக ரோட்ல போட்டு ஒருத்தனை அடிச்சு ஒரு பெரிய ஏரியாவில் உள்ள லோக்கல் ரவுடி விட்டு அடிக்கிறதுல இருந்து போலீஸ்கார்ட்ட என்னடா வேணும்னு கேட்கற அளவுக்கு தைரியமா உள்ளாக்கலாவும் ஒரு சைடு இருக்கிற காமிக்கிறாங்க அவங்கள. ஏன்னா விதிவிலக்குகள் இல்லாத இடமே இருக்காது. இப்ப ஏதோ ஒரு ஈர்ப்புல ஒரு இடத்துக்கு வர்றவன் அதுக்கு சற்று பொருந்தாத ஆட்கள், அவன் வேற ஒரு இடத்துல வந்து உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறவன், இங்க சொல்ல முடியாத விஷயங்கள் அது எல்லா இடத்துலயும் இருக்கும். இங்க மட்டும்னு இல்ல. அது எந்த தத்துவமா இருக்கட்டும், நீங்க உங்கள தத்துவத்தை பின்பற்றாத சாதாரண நடைமுறை வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஒரு இடத்துல ரொம்ப போல்டா டிசிஷன் எடுக்கக்கூடியவன், ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு அஞ்சக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இது வாழ்க்கை முரண். இது இப்படித்தான் இருக்கும். இத வச்சுக்கிட்டு நம்ம ஒரு தத்துவத்த மொத்தமா கேள்வி கேட்கிறதோ, இல்ல அது பிரயோஜனப்படாதுங்கிறதோ, இல்ல இவங்கெல்லாம் சுயநலமிங்கிறதோ, இல்ல இவங்கெல்லாம் பயந்தாங்கொழிங்கிறதோ, இல்ல வேற ஏதோ சோம்பேறித்தனத்தின் காரணமாக இவங்க முழு ஊழியர்ன்னு சொல்லிட்டு சாப்பாடு கடைக்கு சுத்திட்டாங்களோன்னு ஒட்டு மொத்தமா வந்து கொஸ்டின் பண்ண அவரு முடியாது. எல்லாரையும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. உதாரணத்துக்கு அந்த கருணாகரன்ற லாயர் ஒருத்தரை பத்தி ரொம்ப ம். நல்லா சொல்லியிருப்பாரு. கட்சி ஆபீஸ் நடத்திருப்பாரு. அது கடைசி வரைக்கும் நல்ல உயர்த்தி தான் அந்த பாத்திரம் இருக்கும். ஆஹ் அது போல இன்னும் ஒரு சில எழிலன்லாம் வந்து அதத்தான் சொல்றேன். நீங்க ரொம்ப நம்ம தேட வேண்டியது. ம், நம்ம இங்க அதிகமா இருக்கிறது வீழ்ச்சி அடைஞ்சவங்கள பத்தின விஷயமா தான் இருக்க தவிர, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா கருணாகரன மதியோ, இல்ல அத விட்டுட்டு வெளிய வந்து ஜெயிச்சவங்கள பத்தியோ இருக்கே தவிர, இல்ல அது மாதிரி இதுல இந்த மாதிரி இப்ப ஜென்னி வந்து ரொம்ப வரட்டுத்தனமா இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல. இது எனக்கே ஈஸ்வரன் புரியல. இல்ல இதுல ஆ, இன்னொரு பெரிய காமெடி பாருங்க. அதுல ஒரு ஆ. அதாவது இந்த இவங்க இயக்கத்துல இருந்து விலகி வந்த அவர் பேர் என்ன பேரு பரமேஸ்வரனுக்கு ஹெட்டா இருப்பார்ல இந்த சர்வேக்கு. அவர்தான் ஒரு நிமிஷம். அவர் பேரு ஆ, நீங்க எவ்வளவு பெரிய ஏங்க ஆளு நீங்களே யோசிங்க. இல்லடா சரி அதான் விட்டுருங்க. தொகுக்க முடியாது போயிட்டு அவர் பேர் கூட விஷ்ணு ஞாபகம் மறந்து விஷ்ணுன்னு ஏதோ வருமோ. இல்ல சரி இல்ல ஏதோ ஒண்ணு. ஆனா ரைட்டு. இல்ல அவரு எப்படி சுரண்டுறாருங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அவன் ஒரு ஆமா, பேப்பருக்கு 100, 200ன்னு வாங்கிட்டு இவங்களுக்கு ரூ. 20 கொடுக்குறான். கண்ணு ஆமா. முன்னாடி இருக்கிற அவன் தோழர்களை மட்டும்தான் எடுக்கிறான். இயக்கத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் வேலைக்கு வைக்கிறான். அவங்களே இந்த சுரண்டல கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற சுரண்டல தட்டி கேட்கவோ எதுவும் பண்ணவோ முடியறது இல்ல. அது எவ்வளவு பெரிய ஒரு காமெடி பாருங்க. இல்ல இது இந்த முறை நம்ம காமெடி மட்டும் இல்லாம நான் நேத்து வந்து மதார் கூட்டத்துல வந்து ஜார்ஜ் ஆர்வலோட 1984ங்கிற நாவலை பத்தி பேசணும். நான் ஆ, அதுதான் அது ம். அது எனக்கு ரொம்ப கோயின்சிடன்ஸா இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கம் எதன் மூலமாகவோ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? அது ம், வந்து இப்படி வந்து நிறைய தியாகம் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காது. ரொம்ப எல்லாத்தையும் வந்து நீங்க எதெல்லாம் நம்ம வந்து ஒரு தனி மனித உயிரோட தேவை, இல்ல அத்தியாவசியம் நினைக்குமோ, அதெல்லாம் வந்து மறுதலிச்சுட்டு கூட அந்த தத்துவத்துக்காக வந்து வேலை செய்யும். ஆனா, அது அதிகாரத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன், ஏதோ ஒரு விதத்துல. அதுக்கப்புறம் எந்த சிஸ்டத்துக்கு எதிரா போராடினமோ, அதையே தான் திருப்பி செய்யும். மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா, யார எதிர்த்து போராடி நீங்க அந்த இடத்துக்கு வரீங்களோ, நீங்க அந்த அதிகாரத்த தக்க வைத்துக் கொள்வதற்காக, அதே அஜெண்டாவ நீங்க வேற முகமா செஞ்சு காமிப்பீங்க. அது அது என்ன செய்யும்னா, மறுபடியும் உங்கள இதுவரைக்கும் வந்து அ கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் போட்ட திட்டத்த நீங்க இது என்ன ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட, இது என்ன குட்டி அ பிரபுத்துவ பூஷ்வாத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றத, ஒட்டுமொத்த மக்களுக்கா வைக்கும். அது அது அப்படித்தான் முடியும். இது 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 வந்து மார்க்சியம் வந்தவன்ட்டு எல்லாம் வந்து சமதர்மமாகி, சமத்துவமாகி, சுபிட்சமா, செல்வமா, இல்ல சந்தோஷமா, மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது யார் அதிகாரத்துக்கு வந்தாலும், அத தக்க வைத்துக் கொள்வதற்காக செயல்படுத்தக்கூடிய நடைமுறைகள் வந்து, மறுபடியும் அதுக்கு ஒரு மாற்று தேடுறதுக்கு மக்களையோ, இல்லாட்டி வேற யாரையா ஒரு இன்டலெக்சுவலா யோசிக்கக்கூடியவங்களையோ தேட தான் வைக்கும். அது எல்லா இயக்கங்களுக்கும் நடந்திருக்கு. எனக்கு வேற நாவல்ல குறைகள் சொன்னா அது நிறைய எழுத்து பிழைகள் வந்து எழுத்து பிழைகள்னா சந்தி பிழைகள் வந்து
கணக்கு வழக்கு இல்லாம எனக்கு இருந்துச்சு. ஒரு எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் அறிவு கிடையாதுனால சந்திப்புகள் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்தது அது ஒண்ணுதான். ஏன்னா நமக்கு இந்த மொழிபெயர்ப்பு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால வரிக்கு வரி அது அவருக்கு ஆனா ஒரு சிக்கலா இருக்கு. அவரோட பகடி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நல்லா விஷயத்த இருக்கு. வந்து நகைச்சுவா பயங்கரமா அசால்ட்டா அடிக்கிறாரு. சும்மா மதுரை மிரட்டி அந்த கணக்கு செய்யல. அந்த ஹோமியோபதிலாம் பயங்கர காமெடி. இந்த ஒத்தது ஒத்து வாழும். ஒரு ஒரு பக்கத்துல 5 பக்கத்துக்கு அசால்ட்டா போகுது. சட்டை எடுக்கிறது அற்புதமா இருக்கு அவர்ட்ட. ரொம்ப எளிமையா எழுதுறாரு. ஆனாலும் இந்த நாவல் வந்து நிறைய கேள்விகளையும், ஆனா இந்த சில இந்த புரிதல்களையும் இடத்துல நம்ம இன்னொன்னு வைக்கலாம். இப்போ இது இந்த காமெடி இந்த லந்துன்னு சொல்லலாம். இது காமெடிங்கிறத விட ம். ஒரு வந்து லந்து சொல்லலாம். அது மதுரைக்கே உள்ள இயல்பு. அப்ப அந்த ம். மண் சார்ந்த ஒரு இயல்புன்னு ஒண்ணு வெளிப்படத்தான் செய்யுது. இப்போ நம்ம ஆமா. இப்ப இந்த நாஞ்சில் நாடன், ஆஹ் மோகன் சங்கர், புதுமை பித்தன் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு வகையான காமெடி இருக்கும். அது அது வேற மாதிரியான வெளிப்பாடு இருக்கும். அந்த அந்த ஹியூமர்ல உள்ள டிஃபரன்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அது அந்த மண் சார்ந்த நம்ம மதுரைனாலே வரக்கூடிய யோசிப்போம்ல ஒரு ஒரு கேரக்டர் செய்யக்கூடிய லந்து அதாவது ஒரு பகடி. அது ரொம்ப அற்புதமா நேச்சரா வந்து உட்கார்ந்துருக்கு. எல்லா கேரக்டரையும் பண்ணும்போதும், எல்லா விஷயத்தையும் சொல்லும்போதும் வந்து அவர் வந்து பகடியா அத சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். பிளாக் ஹியூமர்னு குறிப்பா. ஆ, பிளாக் ஹியூமர்னு வச்சுக்கலாம் அத. வேற ஏதாவது கேள்விகள கேட்டா சொல்லிடுவோம் போல இருக்கு. சுருக்கா ஈஸ்வரன் வந்து இது செந்தில் கீராவையும் இவரையும் ஒப்பிட்டு முதல்ல சொல்லியிருந்தாரு. எனக்கு முதல்ல குழப்பமா இருந்துச்சு. ஆனா படிக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா நிறைய பாத்திரங்கள், நிறைய கதைகள், ஒவ்வொரு சின்ன சின்ன ஆ. பாத்திரத்துக்கும் ஒரு கதையை நம்ம கொண்டு வந்து வைக்கும்போது அது நமக்கு படிக்கிறதுக்கான சுவாரஸ்யத்தை வந்து நமக்கு நிறைய அது ரொம்ப முக்கியமான விஷயம். மதுரையே இன்னைக்கு மத்தியானம் நான் ஒரு இடத்துக்கு பேசும்போது, அங்க உள்ள ஒரு மதுரைக்காரர் சந்தித்து பேசும்போது, நான் அவர்ட்ட சொன்னது அப்படிதான். அ எத்தன கலருங்க அந்த ஊர்ல அப்படிங்கிற மாரி, அது அந்த ஊர நினைச்சாலே ஒரு கலர் ஏகப்பட்ட கலர்ஸ் தான் யோசனை நினைவுக்கு வருது. அந்த மாதிரி ஒரு நாவல்ல வந்து அவர அறிமுகப்படுத்தின வந்துட்டு போற ஒரு ஒரு பகல் நேரத்துல இது எத்தன மணியா இருக்கும் அப்படிங்கும்போது, ஒரு ஜல்லடை விக்கிற ஒரு ஆளு, இல்ல அதுக்கு முன்னக்கூட்டி பிளாஸ்டிக் பழைய பேப்பர் வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கட்டும். இல்ல இந்திரா காந்தி வந்து படிச்சவங்களுக்கு காசு குடுக்காங்க, லோன் குடுக்காங்கன்னு சொன்ன உடனே, அந்த பேர்லயே டீ கடை ஏன்னா மதுரைக்கே உண்டான விஷயம். அது ட்ரெண்ட் என்ன இருக்கோ அந்த பேர்லயே ஒரு டீ கடை ஆரம்பிப்பாங்க. ஒரு குஷ்பு ஒயின்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு அவன் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிற ஒரு கேப்ஸா இருக்கட்டும். இப்படி நிறைய ஆட்கள் அது அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து போறதும் உறுத்தாம, ஆனா ரொம்ப நமக்கு ஒரு வாழ்வியல் இவ்வளவு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. அது இந்த நாவல் ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கு. எவ்வளவு கேரக்டர் வந்துட்டு போகுது. ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல அது. செந்தில் இந்த கீராவோட மாப்பிள்ளை விநாயகர் கதையெல்லாம் கீராவோட ஆ, ஆ. ஒப்பிட்டு இருந்தீங்க. ம். வேற ம். வேற உதாரணங்கள் சொல்லலாமா? அத பத்தி கீராவோட எப்படி ஒப்பிட்டு அதாவது இப்ப ஹீரோவோட இதுன்னா அவரோட அந்த ஸ்டோரி டெல்லிங் ஒவ்வொரு இதுலயுமே ஒரு ஆழமான ஒரு ஆனா அவரோட இது கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். இது கொஞ்சம் புறவயமான சித்தரிப்பா இருக்கு. அவர் இதுல ஒரு ஜடாயுவா இருக்கட்டும், இந்த இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு எமோஷனல் கண்டென்ட் அதுல இருக்கும். நம்ம கிராமத்து இது. இவர் ஒரு நகர சாயல் வாய்ந்த புறவயமான ஒரு சித்தரிப்பு இருக்கு. ரெண்டு அதுல இல்ல வித்தியாசம் வேணா அதை சொல்லலாம். ஏன்னா அவரு ஒரு இது இந்த நம்ம நாவல்ல ஒரு இத 2, 3 கதைகள் 2, 3 அத்தியாயங்கள் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பரமேஸ்வரனோட பிளாஷ்பேக்ல வந்து அவங்க சின்ன பிள்ளையா வந்து மொத்தமா ஒரு ஆமா. சட்டியில சாப்பாடு. கஞ்சி வச்சிருவாங்க. ஒரே சட்டியில ம். எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அத குடிப்பாங்க. அதுல பரமேஸ்வரன் தான் அதிகமா குடிக்கிறவரா இருப்பாரு. ஏன்னா பத்தாம போயிடும். அப்போ கடைசியில ஒரு இந்த சூரி கதை மாதிரி தான். அது என்னது வெண்ணிலா கபடி குழு கதை மாதிரி ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல வந்து எழுதி வச்சிருப்பாங்க. 5 மீல்ஸ் யார் சாப்பிடுறானோ அவனுக்கு வந்து அதுக்கான காசை திரும்ப கொடுத்து பிளஸ் ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு அறிவிப்பு வச்சிருப்பாங்க. 7 மீல்ஸ் சாப்பிடுவாரு இருந்தால 7 மீல்ஸ் சாப்பிட்டு சாம்பார் மட்டும் 20 தடவை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வெளியே வரும்போது அவர் 200 ரூபாய்க்கு 500 ரூபாயா கொடுப்பாரு. கொடுத்துட்டு இவன் வெளியே வரும்போது அழுவான். அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா தான். அது நிறைய இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆமா, ஆமா. சகா அந்த கேரளால ஒரு பெண் போராளிய பத்தி சொல்லும்போது, அதுக்கு பேரலலா இங்க ஒரு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகள். அதெல்லாம் நிறைய ஆமா. எமோஷனலான கதைகள்லாம் நிறைய இருக்கு. தாமஸே வந்து ரொம்ப என்கவுண்டர் எமோஷனல் கதை தான். என்கவுண்டர் இருக்கு. ம். தாமஸ், அதுக்கப்புறம் அந்த ஊட்டியில போய் தற்கொலை பண்ணிக்கிறக்கூடிய ஒரு ஆளு, ஒரு அந்த கதையில 2 என்கவுண்டர் தான் அது. ஒண்ணு அந்த பொண்ணு பேரு கேரளா 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 ஜர்னலிஸ்ட். அது அந்த கேரளால அது தென் தாமஸ் 2 சங்கீதா. பேரும். ஆமா, ஆ? அந்த 2 பேரும் ஆமா. நிறைய கதைகள் வந்து எமோஷனலான கதைகள் தான் இருக்கு. அவங்க இவர் பகடியா சொன்னா கூட அந்த லைஃப் இப்படி முடிஞ்சிருக்க வேண்டாம்னு தோணுது மாதிரிலாம் இருக்குது அதுல. அந்த அது வாட்சிப்பே இருக்காத ரொம்ப எமோஷனலா இருந்து எனக்கு. வாட்சிப்பு பண்ண வந்து ஒரு மாஜிசீனா மாதிரி கட்சி கையில கை விட்டுருந்தோம் புற்றுநோயாளிகளுக்கு நிகழ்ச்சி கடைசியா அவங்க வீட்டுல நடத்தினாங்க. கையில இருந்து ரோஜா பூ எடுத்து காமிக்கும் மேஜிக் பண்ணி. அந்த கதை நல்ல இமோஷனலான ஒரு கதை. சில பாத்திரங்களை உண்மையிலே மறக்க முடியாத அளவுக்கு உருவாக்கியிருக்காரு. மாப்பிள்ளை விநாயகர் சித்திரிப்புலாம் நிறைய கேள்விப்பட்டது. மாப்பிள்ளை விநாயகர் மாணிக்க விநாயகர் கதை அந்த கதையை அழகா உள்ள கொண்டு வந்திருக்காரு. அந்த மதுரைக்கே உள்ள இங்கிலீஷ் படங்கள் மீதான மதிய ரசனை பழைய இங்கிலீஷ் படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க. அது நல்ல ரசனை. நானே பார்த்திருக்கேன் ஒரு படம். அந்த அப்பவுமே அந்த கதைகள்லாம் கேட்டேன். அந்த கதைகளுக்கு கேட்டதுனால இது ரொம்ப ரிசம்பிளரா இருந்தது. மாப்பிள்ளை விநாயகர் மாணிக்கரவனை பத்தி அந்த இதுக்கு படத்துக்கு ஜுமான்ஜி படத்துக்கு போனோம். நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்திருக்காங்க. அந்த படத்துக்கு போகும்போது அந்த தியேட்டரை பத்தி இதெல்லாம் கேட்கும்போது அந்த கதைகள் இந்த கதையோட ரொம்ப ரிலேட்டடா இருந்தது. மதுரை சார்ந்த சித்தரிப்பு ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. ஆமா, இளம் சார்ந்த சித்தரிப்பு ரொம்ப பிரமாதம். இப்போ மார்க்கெட்ல வேலை செய்யக்கூடிய பகுதி நேர இல்ல முழு நேர ஊழியர்கள் யாராவது இருந்தா அவங்களோட இது ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல அவங்க என்னவா நம்புறாங்க, நான் நிறைய பேர் நான் விசாரிச்சிருக்கேன். நான் ஒரு ஆள்கிட்ட எல்லாம் வந்து இதே மாதிரி எதிர்நிலையில இருந்து நீ இப்படி சுத்திட்டு இருக்கிய இதுல ஒன்றும் இல்லைன்னா என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. எனக்கு அது இந்த கேரக்டர் எல்லாம் பொருத்தி பாக்குறேன். நான் இந்த முழு நேர ஊழியனா ஒரு கம்யூனிஸ்டா இல்லைன்னா நான் யாரு எனக்கு தெரியவே இல்லை. இத்தனை வருஷம் கடந்து போச்சு நான் யாரு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அடையாள சிக்கலுக்காகவே இருக்கேன்னா இதுல உள்ள ஒரு கேரக்டர் சொல்லும், இவ்வளவு நாள் கடந்துச்சு மீதியும் இப்படி இருந்து செத்து போறேன் நான். அந்த நிலைமையில வேற நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, நீங்க சொல்றீங்க தத்துவார்த்த விசாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அத்தியாயத்துல வந்து ஒரு தோழர் வந்து இயக்கத்துல பல வருஷங்களா இருந்துட்டு எப்ப கடைசியா சிரிச்சோன்னு தெரியாம போட்டோ எடுக்கும்போது சிரிக்க சொல்லி அதெல்லாம் இல்ல இல்லைன்னு சொல்ல வரல. அந்த இல்ல எது சொல்ல வரேன்னா அது ரொம்ப அபத்தமா இருக்கும். அந்த அத்தியாயம் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபார்மே இல்லாம ரொம்ப சின்ன ஒரு கதை அம்சமே இல்லாம வேணும்னே எழுதுன மாதிரி இருக்கும். சிரிப்பு கூட இழந்து வீழ்ச்சியே எழுதிட்டு இருக்கும் போது இதெல்லாம் மெனக்கிட்டு செய்யற மாதிரி ஆயிரும். நம்ம அவங்கள பார்த்துக்கோம் எவ்வளவு சந்தோஷமா வந்து சிரிச்சு பேசி நைட் எல்லாம் வந்து கூத்தடிச்சிட்டு காலத்துல நமக்கு நிறைய தோழர்கள் தெரியும். அப்படிலாம் இல்ல இங்க ஒண்ணும். அதுதான் நான் சொன்னேன், வெறுமனையா நம்ம வீழ்ச்சிக்கு மட்டுமே எழுதும் போது இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துடும். ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி ஒரு இதை காட்டுறதுக்காண்டி செஞ்சிருப்பாங்க. நல்லாவே இருக்காது. பாலா அவனு தெரியுமா, நம்ம கைலாசன் ஒரு காலத்துல முழு நேர ஊழியரா இருந்து வெளியே வந்து வருது. அவரு படிச்சா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவர் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியில முழு நேர ஊழியரா இருந்தவர். இதுதான் முதல் பகுதி. நம்ம தமிழர்கள் நிறைய பேர் இலக்கியவாதிகள்ட்ட கேட்டீங்கன்னா இதுல ஒரு பகுதி நேர அனுபவமாவது எல்லாருக்கும் இருந்திருக்கும். அப்போ உள்ள பழைய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அமைப்புல இருந்திருப்பாங்க. எனக்கு எளிமையா கேட்டீங்கன்னா பர்சனலி ஸ்பீக்கிங், முற்போக்குவாதம்னு வச்சுட்டு முகநூல்ல திரியறவங்க இங்க யாருமே வந்து எனக்கு பெரிய மரியாதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களோட பேச்சும் செயல்பாடும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கருத்தியல் ஒரு பக்கம் இருக்கும், நடைமுறை ஒரு பக்கமா இருக்கும், சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்வியல் வச்சிருப்பாங்க. இந்த மனிதர்களை எளிதா புறக்கணிக்க முடியும், எளிதா விமர்சிக்க முடியும். அது ரொம்ப சாதாரணம். இதை சொல்றதுக்கு நீ ஒன்னும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இது எனக்கே தெரியும். ஆனா மனிதர்கள் அப்படி சில்லறைத்தனமானவர்களா நிறைய பேர் இருக்காங்க. தத்துவம் தான் நமக்கு முக்கியம். அந்த தத்துவத்தை உண்மையா பின்பற்றக்கூடிய நபர்கள், பின்பற்றினவங்க, அவங்களோட வாழ்வியல் அது அபத்தம்னு சொன்னா நம்ம அத விவாதத்துக்கு வைக்கலாம். உண்மையிலே ஒரு அரைகுறை அறிவோட ஒரு புரிதல் இல்லாம என்னத்தையோ ஏனோதானோ நடந்துகிட்டு கிட்ட மனிதர்களை பத்தி
அவங்க அந்த அரைகுறைகளை பத்தி நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே அவங்க அப்படிதாங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் என்னோட இல்ல உண்மையிலேயே தத்துவ புரிதல் வேலை செய்யக்கூடியவங்க பொது வெளிச்சத்துக்கே நிறைய வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சோசியல் மீடியாலயோ இதுலயோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் மார்க்சிஸ்ட் மேல இருக்கு. ஆனா அவங்க பாசிட்டிவா நிறைய வேலை பார்த்திருக்காங்க. அது யாருமே சொல்ல மாட்டாங்க, இது பண்ணாங்க. இதுல நாட்டுப்புற நம்ம ஃபோக்லோர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இலக்கிய இது நடந்துச்சு. அப்போ உள்ள கலெக்டர் தானே, அப்போ எல்லாருமே பேசினாங்க. அப்போ தமிழ்ச்செல்வன் பேசும்போது சொன்னாரு, நீங்க எல்லாம் பேசுறீங்க வைக்கீங்க, ஆனா மார்க்சியம்னா எல்லாருக்குமே ஒரு பகடி வந்துருது. முதல்ல எங்களை ஒரு இடி அடிச்சுட்டு தான் பேச ஆரம்பிக்கீங்க. ஆனா இந்த நாட்டுப்பிறவியல் துறையை எங்கால் ஒருத்தர் தான் உருவாக்குனாரு. ஒரு மார்க்சிய பின்னணி, தத்துவ பின்னணியில உள்ள ஒரு வானவமலைங்கிறவர் தான் இந்த மார்க்ஸ் போக்குவரங்கிற இதை தத்துவ ஒரு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் வந்து அதுக்கான விஷயங்களை வேலை பார்த்தது செஞ்சது ஒரு மார்க்சியர். அதை பத்தி எங்கேயுமே யாருமே ஒரு இது கூட பண்ண மாட்டேங்க, நினைவுகள் கூட பண்ண மாட்டேங்க, ஒத்துக்கிடவும் மாட்டேங்க. ஒரு ஆர்டிஸ்டிக்கா இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களை மீறி ஒரு மாதிரி தத்துவ ரீதியா உள்ள ஒருத்தன் அந்த கரெக்டா பல்கலைக்கழக ரீதியா இதை பண்ணி ஒரு சரியான ஒரு விஷயத்த நிலைப்பட செஞ்சிருக்கான். ஆனா அவனை பத்தி நம்மளுக்கு இப்ப வானவமலையை பத்தி பாத்தீங்கன்னா எதிர்மறையான அம்சங்களே நம்ம சித்திதல் பாரம்பரியத்தில் உள்ளவங்களுக்கு உள்ள கிடைக்கும். ஏன்னா அவரை அப்படி இருக்கமா விமர்சனம் பண்ணதாங்க வைக்காங்க. நம்ம வானவமலையை பத்தி நம்ம சித்திதல்களை தேடி பாத்தீங்கன்னா அவரை பத்தின ஒரு எதிர்மறையான பிம்பம் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவரு ரொம்ப குறுகலான சிறந்தவாதி, தத்துவத்தின் கீழ் எல்லா படைப்புகளையும் விமர்சனம் பண்ணக்கூடியவர். ஆனா அவரு ஒரு பாசிட்டிவான ஒரு வேலையும் பார்த்திருக்காரு. அது இதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்ம சித்திரங்கள் கொடுத்ததான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய ஒரு போக்குவரங்கிற ஒரு இதையே பல்கலைக்கழக ரீதியா நிலைப்பட செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அது மேலான ஒரு பார்வையே வருது. போக்குவரங்கிற இது மேல பார்வை வருது. நாம் முத்தசாமி ஒரு பக்கம் அதை ஒரு தொடர்ச்சியா ஒரு வேலையை பார்த்து அவர் அதுலயே கடந்து சீரழிஞ்சு தெருக்கூத்துங்கிறத நிலைப்பட செய்தாரு. இப்போ தமிழ்நாடு தமிழ் சினிமாவே அங்கிருந்தா கிளம்பி வந்துகிட்டு இருக்குன்னு இன்னொரு விஷயம் இருக்கு. அது ஒரு விஷயம். இந்த வேலைகளை பார்த்தது ஒரு மார்க்சிஸ்ட் நம்ம எந்த அக்னாலஜ்மெண்ட் நம்மள்ட்ட இல்ல. சிற்றிதழ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உள்ள வானவமலையை பத்தி ஒரு கூர்மையான எதிர் விமர்சனங்கள் தான் கிடைக்கும். நம்ம சுந்தரராமசாமில இருந்து பிரமிழ்ல இருந்து யாரும் ஏதாவது எல்லா முகத்திலையும் இடதுசாரி முகமும் தவிர மித்த எல்லா முகம்லையும் அதை பத்தின எதிர்மறையான பிம்பம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பிரமிழ் ஆரம்ப கட்டத்துல நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாரு இடதுசாரிகள் மேல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற பார்ப்பனியத்தை கூட இது இலக்கியத்துல அதோட ஊடுருவலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பார்வையை முழுசா மாறிச்சு. அதுக்கான அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு திராவிடம், சமூக நீதி, பெரியாரியம், மார்க்சியம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் அவர் கொண்டு போனார். அவரோட விமர்சனங்கள்லாம் இல்லை அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல. இல்ல இப்போ நிகழ்வுல பாருங்கன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு மார்க்சிஸ்ட் மேல இவ்வளவு வளர்ச்சியா இருக்கு, அதா இருக்கு, இதற்கு நம்பிக்கை இல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து யதார்த்த காலத்தோட இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க இந்தியாவில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பல்கலைக்கழக வளாகம் ஜேஎன்யூ சொல்றோம். இந்த வட்டம் அங்க இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் கம்யூனிஸ்ட் அந்த மாணவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த தத்துவத்தை விரும்பக்கூடிய இல்ல தத்துவத்தை அது எப்போதுமே ஈர்க்கக்கூடிய அதுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம இங்க எல்லாம் போயிட்டு அப்படின்னு அது மார்க்சியவாதிகள் மேல அவங்க நேர்மையானவர்கள்ங்கிற சமூக நம்பிக்கை எப்பவுமே இருக்கு. அது மறுக்க முடியாது. அவங்கள பத்தி எல்லா விமர்சனம் இருந்தாலும் அவன் கரெக்டா இருப்பான், அவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கம்யூனிஸ்ட் கரெக்டா இருப்பாங்கிறது சமூக நம்பிக்கை. ஆனா அதுக்கு அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரசியல் ரீதியான லாபம் அவனுக்கு கிடைக்காது. ஆனா ஒரு ஆமா ஒரு யூனியனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் யூனியன் தான் நல்லா இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவான். ஆனா அங்க அதிகாரப்பூர்வ செல்வாக்குள்ள யூனியன் ஒரு திராவிட யூனியனா இருக்கும். 2வது இடத்துல 3வது இடத்துல கம்யூனிஸ்ட் யூனியன் இருக்கும். ஈடி சுத்திர தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இந்த மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள், இதெல்லாம் இந்த மாதிரி வந்து அதிகாரத்துல அவங்களுக்கு ஃபுல்லா அவன் கூட நிற்பான். ஆனா ஓட்டு மட்டும் அவங்களுக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஓட்டு அதை அறுவடை செய்யக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இல்ல. அவங்க கோரவும் மாட்டாங்க. இந்த வேலையில அவங்ககிட்ட அதை கோரக்கூடிய தன்மை இருக்காது. நான் உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் பாத்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கக்கூடிய தன்மை இருக்காது. அவங்க இவங்கள பகுதி பண்ணுவாங்க, பிழைக்க தெரியாதவன் தகரம் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடே உன்ட்ட வந்து உரிமை இருந்தா தெரிஞ்சிருக்கும், குண்டியல்ல ஒரு ரூபா விதந்த மாதிரி பேச்செல்லாம் வருதுலாம் பேசிக்கிறது உண்டு அப்படிலாம். ஏன்னா அவங்களுக்காக போராடுற ஆட்களை எப்படி எளியா இது
பொது புத்தியில அப்படி ஒண்ணு கட்டமைக்கப்பட்டு அதனால வரக்கூடிய பிரச்சனை தவிர அந்த தத்துவம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, ஒரு வலதுசாரியானா அரசு துறையில வேலை பார்க்கக்கூடியவங்கல்ல இன்னைக்கு ஒரு ஒரு தரகு மாதிரி இருந்துகிட்டு அதிகமான லஞ்சத்தை வாங்கக்கூடியது இடதுசாரிகள் தான் அப்படின்னு சொன்னாரு. எந்த அளவுக்கு அது இது வாய்ப்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நமக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல விரும்பல. ஆனா வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நீங்க சொன்னதுதான். நான் யோக்கியனா நீ யோக்கியனா கேட்டா நீ அடுத்தவன சொல்லாதேங்கிறது இல்ல. நமக்கு இருக்க சாய்ஸே அப்படிதான். யார் ரொம்ப மினிமமா ஏதாவது நம்மள கொஞ்சம் சொல்றவங்கள பாக்குற லெவல்லதான் இருக்கு. இது வந்து அது மக்களோட மனநிலையே அப்படி மாறி போச்சு. இது தத்துவத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது வந்து மக்களே தயாராயிட்டாங்க. 4 நாள் அலைய முடியாதுங்க. 40 ரூபா கொடுக்க ரெடி ஆயிட்டேங்கிற மாதிரிதான். இல்ல இன்னொன்னு என்னன்னா பேசிக்கலி நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதாரம் அப்படின்னு அந்த அடிப்படையில ஒரு வர்க்கத்தை பிரிச்சு அதன் மூலமா சமூக நீதி அப்படின்னு கொண்டு வர்றதெல்லாம் அது மட்டும் சரியான இதா எனக்கு தோணல. நிறைய பேராமீட்டர்ஸ் சாத்தியம் இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. அதாவது ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும் போது அவங்க ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அது முழுக்க முழுக்க சரின்னு யாரும் சொல்லிக்கவே முடியாது. எந்த தத்துவமும் முழுக்க முழுக்க சரியான பேராமீட்டர்ஸ் வச்சு நம்புறதுக்கு இல்ல. ஏன்னா ஒண்ணு இட்டு இப்ப நீங்க சொன்னீங்களா பிரமிழ் கடைசியா என்ன லெவலுக்கு வந்தாருன்னா 1க்கும் போதாமையே இன்னொரு தத்துவம் இட்டு நிரப்புவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் தேவை. இப்ப நம்ம தனித்தத்துவமா எடுத்து பேசும்போதுதான் இது ரொம்ப குறைப்புறம் தெரியும். ஏன் மார்க்சியத்தையும் இதை இட்டு நிரப்பக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கிங்கன்னு வச்சுங்களேன், பிரமாமா மாறிடும். ஆனா இப்ப நம்ம இந்த நாவலை பத்தி விவாதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை மட்டுமே பத்தி பேசக்கூடியனாலதான் இவ்வளவு பேச வேண்டும். இல்ல இப்ப இது இன்னொரு விஷயம் அதுல குறிப்பிட வேண்டியதுன்னா, பெரியாருங்கிறது ஒரு கட்டத்துல பெரியாருங்கிறதோ கலைஞருங்கிறதோ திராவிட இயக்கத்தை பத்தி பேசுறதோ தீண்டத்தக்கதா நம்ம இலக்கிய அமைப்பு முதல்ல பேச ஆரம்பிச்சது பிரமிழ் தான். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய சிறு இலக்கியவாதிகள் ஃபுல்லாவே திராவிட இயக்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சது வச்சதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் நடந்தது. ஒரு பெரிய வெடிப்பை அவர் தான் செயல்படுத்தினாரு. அதை புரிக்கணும். நான் நீங்க முதல்ல அவர் பேசினார்ல, அதை புடிச்சுக்கிட்ட இவங்க பின்னால திருத்தி அண்ணாவோட ஒர்க்கும் கலைஞரோட ஒர்க்கும் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தேவையா இருக்கு, அது எவ்வளவு முக்கியங்கிறதும் எழுதியிருக்காரு. அதை இவங்க ஏன் பேச மாட்டுக்காங்கன்னா இவங்ககிட்ட ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்குன்னு அர்த்தம். அது பிரமிழ் மட்டும் மேல இருக்க குற்றச்சாட்டு இல்ல. ஒரு மனிதன் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை புரிந்து கொண்டு பின்னால் அது அப்படி இல்லைங்க, இது கண்டிப்பா இது தேவை இருக்கு, இதோட தேவை சமூகத்திற்கு, இது என்னென்ன வேலை செஞ்சுன்னு அவர் சொல்றாரு. முதல்ல சொன்ன ஒரு கருத்து மேல நீ புடிச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பிரமிழே சொல்லிக்கான சொல்றவங்களுக்கு பின்னால் உள்ள கருத்தை படிக்கிறேனோ எனக்கு தெரியாதுன்னோ இல்ல அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமயோ பேசுறதுல அந்த ஆட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உள்நோக்கம் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பாலா என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அது இருட்டடிப்புன்னு ஒண்ணு நடந்துகிட்டே தான் எப்பயுமே. தமிழ் பீரியட்ல வந்து அது அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு இவ்வளவோ காத்திரமா ஸ்டக் பண்ணியிருந்தாலும் அது எத்தனை பேர்கிட்ட போய் சேர்ந்ததுங்கிறதுல தெரியல. ஆகாசமதி தோழர் வந்திருக்காரு, கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். ஆகாசமுத்து வணக்கம். கேட்கலையா? சரி, நம்ம பேசி தொடர்ந்து உரையாடிக்கிட்டே. கேக்குதா ஆகாசமுத்து?